அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் ஞானபாரதி கவிராக்கு அவர்கள். தைமகளே வா. தைமகள் ஒருத்தி தகதகவென வந்தாளாம், மார்கழிக்கு மனதார நன்றி சொன்னாளாம். மாசியை வரவேற்க மலமளவென சொல்லும் முன், தைமகளே தரணி செழிக்க வழிகாட்டிடுவாயே. தீ நுண்மி ஒன்று திடீரென வந்ததே, தீயாக உயிர்க்கெல்லாம் உள்வாங்கி கொண்டதே. மனுஷனோட பொழப்பெல்லாம் மண்ணாகி போனதே, அடுத்த வேளை சோற்றுக்கே அல்லாடும் நிலையானதே. உன்னுடைய வரவே அறுவடை திருநாளாம், தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கையாய் சொன்னார்கள், உன்னால் எங்கள் வாழ்வு செழித்ததே. மாற்றம் தந்து ஏற்றம் தருவாயே, வருவாயே திருமகளே. வாட்டம் போக்கிடவே நிலையான வாழ்க்கைக்கு நிம்மதியை தருவாயே. உசுறு மட்டும் போதும் என்று நிலையை மாற்றிட எல்லா வளமும் நலமும் தந்திடுவாயே. புதுமணம் வீசட்டும், புதியதோர் ஆண்டு பிறந்தது என்று புன்னகை புரியதான் ஆசை. புவியினில் எங்கும் தீநுண்மை அச்சம் புயலாய் மீண்டும் முளைத்து வர, புத்தாண்டின் துவக்கத்திலேயே மக்களை காக்க புதிய திட்டம் தீட்ட வேண்டுமோ? புவனம் தற்காத்து தலைத்து நிற்குமோ? புரியவில்லை, இறையே உன்னடி சரணம். புது புது கனவுகள் மக்கள் மனதில் புரட்சியாய் கிளம்பி இருக்கும் காலம், புத்தாண்டு எண்ணங்களை ஈரேற்றும் வகையில் புதுமனைகளை தரும் ஆண்டாய் மலரட்டும். அற்புத கொடை, அண்டத்தில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவன் அளித்த அற்புத கொடை. இயற்கை எனும் அட்சய பாத்திரம், ஈடில்லா வரப்பிரசாதம். இதனை உலக உயிர்கள் அறிகிறதோ இல்லையோ, ஊக்கமுடைய மாந்தர் அறிந்திர நடம். எத்தனை வனப்புகள் பெற்றவர் நாம், ஏன் இதனை உணரவில்லை என்று ஐயம் இயற்கையை சிதைக்கும் போது ஏற்படுகிறது. ஒப்பற்ற வளங்கள் குவிந்து உள்ள ஒங்கு புகழ் மையத்தை காத்திடவே, நம் வருங்கால சந்ததிக்கு அளிப்பதே ஈடில்லா இயற்கைக்கு நாம் செய்யும் கைமாறு. நன்றி, வணக்கம்.